தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய், தளபதி விஜய் 2, 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டார். ஏதோ ஒரு ஆப் விற்கிற பையன் மாதிரி மீசெல்லாம் இல்லாமல் ரொம்ப இதுவாக இருந்தது அந்த வீடியோ. ஆனால் நிறைய பேர் அவர் பார்ட்டிலெல்லாம் சேர்ந்துருக்காங்க அந்த ஆன்லைன் இது மூலியமாக. ஆனால் இப்போ இந்த சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி ரொம்ப ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. அறிக்கை பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அது ரொம்ப ஆழமான வார்த்தைகள் அதில் அடங்கியிருக்கு. சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தப்படும் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கதல்ல. தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதியளிக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்கிற பேர்டன் எல்லாம் தூக்கி டிஎம்கே மேலே போட்டார். டிஎம்கே எப்படியும் அதை எதிர்க்க தான் போகிறாங்க, இப்போ எதிர்த்து தான் இருக்காங்க. பக்கத்து ஸ்டேட்டு கேரளா, அதே மாதிரி பல ஸ்டேட்டில் பல மாநிலங்களில் இந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. இது ரொம்ப ஒரு ஆன்டி முஸ்லீம் சட்டமாக போச்சு. ஏன்னா அந்த சட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹிந்துஸ், சர்தார், சிக்கு, அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் இவங்கெல்லாம் முஸ்லீம் நாடுகள் பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து ரெஃப்யூஜியாக தஞ்சம் அடைஞ்சால் அவங்களுக்கு 6 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் அது. அந்த சட்டத்தை ரொம்பவே இந்தியாவில் எதிர்க்கிறாங்க. அதுவும் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை அமல்படுத்தி பாஜக அரசு பெரிய ஒரு பிழை செய்து விட்டது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி கூட சொல்லியிருக்காரு. அவர் அவங்க கூட்டணி கட்சி தான் இப்போ, ஆனால் கூட்டணியில் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு கூட்டணி மாதிரி தான் அவங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கு நடுவில் தான் விஜய் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு.